தலைப்பு செய்திகள். ரணிலின் கைதுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சருக்கு 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை. உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு நிராகரிப்புக்கு எதிரான மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவு. கச்சதீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பிரேமலதா விஜயகாந்த் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அரசாங்கம் பொதுமக்களை ஏமாற்ற சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்துவதாக சர்வஜன வலயவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையோ பசில் ராஜபக்சேவையோ அல்லது நாமல் ராஜபக்சேவோ கைது செய்வாரா என்பதை பார்க்க பொதுமக்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அரசாங்கம் அவர்களின் சொந்த பொருளாதார பின்னணி கொண்ட அரசியல்வாதிகளை கைது செய்ய நகர்கின்றது என்று அவர் ஒரு ஊடக சந்திப்பில் கூறியுள்ளார். சாமர சம்பத் கைது செய்யப்படுவதற்காக பொதுமக்கள் காத்திருக்கிறார்களா? ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்காக மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று ஜெயவீர கூறியுள்ளார். அவர் கைது செய்யப்படுவாரா? அதுதான் எங்கள் கேள்வி. அவர்கள் ஹாமு மாத்தியாவை தொடக்கூட மாட்டார்கள் என்று ஜெயவீர விக்ரமசிங்கவை பற்றி குறிப்பிட்டார். ஊழல் குற்றச்சாட்டில் சர்வசன பலயவின் உறுப்பினரான எம் ரஞ்சித்துக்கு விதிக்கப்பட்ட தண்டனை குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த ஜெயவீர இந்த சம்பவத்திற்கு தனது கட்சி எந்த பொறுப்பையும் ஏற்காது என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு நாங்கள் வருந்துகின்றோம், ஆனால் அதற்கு நாங்கள் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார். எனக்கு தெரிந்தவரை இந்த வழக்கு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தாக்கல் செய்யப்பட்டது என்று ஜெயவீர கூறியுள்ளார். அந்த காலகட்டத்தில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் சட்ட அமுலாக்கத்தின் செயல்திறன் இரண்டுமே மோசமடைந்து விட்டன என்றும் தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் எம் ரஞ்சித் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்ட சாந்தி சந்திரசேன ஆகியோருக்கு தலா 16 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளில் அவர்கள் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டதை அடுத்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. அத்துடன் பிரதிவாதிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. முதல் குற்றவாளியான எம் ரஞ்சித் வடமத்திய மாகாண முதலமைச்சராக பணியாற்றிய போது அவரது தனிப்பட்ட செயலாளர் சாந்தி சந்திரசேனின் அதிகாரப்பூர்வ வாகனத்திற்கு எரிபொருள் ஒதுக்க ஏற்பாடுகளை செய்ததாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. அவரது எரிபொருள் கொடுப்பனவு ஏற்கனவே அவரது சம்பளத்தில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் எரிபொருள் ஒதுக்கப்பட்டுள்ளது. எம் ரஞ்சித் முன்னாள் அமைச்சர் எம் சந்திரசேனவின் சகோதரர் சாந்தினி சந்திரசேனவின் மனைவி. 2012ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை முதலமைச்சர் ரஞ்சித்தின் பதவிக்காலத்தில் அவரது தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் வவுச்சர்கள் மூலம் 26,80,528 ரூபாய் மற்றும் 53,79,623 ரூபாய் மதிப்புள்ள எரிபொருளை பெற்றதாக கூறப்படும் சாந்தினி சந்திரசேன மீது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்தது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களில் இருந்து பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல்களை கொண்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நேற்று மீண்டும் பரிசீலிக்கப்பட்ட போது மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் முகமது லாஃபர் தாஹிர் மற்றும் பி பெர்னாண்டோ ஆகிய நீதி அரசர்களால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிறப்புச் சான்றிதழ்களின் அசல் நகல்களுடன் வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வது தொடர்பாக நீதிமன்றத்தில் இணக்கம் ஏற்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ், கிளிநொச்சி மாவட்டங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் கணிசமான வேட்பு மனுக்கள் பிறப்புச் சான்றிதழ் நகல்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் நிராகரிக்கப்பட்டிருந்தன. இந்த தீர்ப்பின் மூலம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி யாழிலும், சந்திரகுமார் தலைமையிலான சுயேட்சை அணி கரைச்சிலும், தமிழ் மக்கள் கூட்டணி யாழ் மாநகர சபையிலும் போட்டியிட முடியும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது:
கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக நேற்று தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுக்க தமிழக அரசு சட்டசபையில் நேற்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருந்தது. இதை மத்திய மாநில அரசுகள் இரண்டும் ஒன்றாக இணைந்து நமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். அனைவரும் எந்தவிதமான பாகுபாடும் இல்லாமல் தடையை ஏற்படுத்தாமல் உடனடியாக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஒருமனதாக நடைமுறைக்கு கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். பல ஆண்டுகளாக மீனவர்கள் தங்கள் வாழ்க்கை, உயிர், உடைமைகள் எல்லாவற்றையும் இழந்து மிகப்பெரிய இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். மேலும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு ஒன்றையே கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை முறைப்படுத்தி ஏற்கனவே கச்சத்தீவிற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து மீண்டும் கச்சத்தீவை நமது இந்தியாவுடன் இணைக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை செல்லும் போது கச்சத்தீவை மீட்டு இந்தியாவுடன் இணைப்பதற்கான ஒப்பந்தத்தை உறுதி செய்ய வேண்டும். மீனவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை மேலும் நீடிக்காமல் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தேமுதிக சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிகரித்து வரும் இணைய குற்ற செயல்களால் மக்கள் பல்வேறு வழிகளிலும் பாதிப்படைந்து வருகின்றனர். அந்த வகையில் இந்தியாவில் வங்கி கிளை தொடர்பு எண்கள், இணைய வங்கி, வங்கி அட்டைகள் குறித்த விவரங்களை அறிய வாடிக்கையாளர் சேவை மைய எண்கள் வங்கி வாயிலாக வழங்கப்பட்டுள்ளன. வங்கிகளுக்கு நேரில் செல்ல முடியாத பட்சத்தில் பலர் இணையதளத்தில் கணக்கு வைத்திருக்கும் வங்கியின் பெயரை பதிவிட்டு வாடிக்கையாளர் சேவை மைய எண்ணை பெறுகின்றனர். அதில் சில செல்போன் எண்களும் வருகின்றது. இவ்வாறு தேடப்படும் எண்கள் சமீப நாட்களாக மோசடி கும்பலால் மாற்றப்படுகின்றது. உண்மை தன்மை தெரியாத பலர் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்கின்றனர். மோசடி கும்பல் இவற்றை பயன்படுத்தி லிங்க் வாயிலாக பண மோசடியில் ஈடுபடுகின்றனர். இணையம் மூலமாக வங்கி வாடிக்கையாளர் சேவை எண்ணை தேட வேண்டாம். எனவே வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று தகவல்களை தெரிந்து கொள்வது சரியானதாக இருக்கும் என்று வங்கி அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர். $30 மில்லியன் மதிப்புள்ள கலோரி கண்காணிப்பு செயலியை உருவாக்கிய CALAI என்ற அமெரிக்க நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளவர் சாக் யாதேகரி. பாடசாலையில் படிக்கும் போதே இந்த நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். சாப்பிடும் உணவை ஸ்கேன் செய்தால் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த உணவில் எவ்வளவு கலோரி உள்ளது என்பதை செயலி காண்பிக்கும். இளம் வயதில் உயரிய பொறுப்புடன் மில்லியனராக வலம் வருகின்றார். மாதத்திற்கு $2 மில்லியன் சம்பாதித்து வருகின்றார். இந்நிலையில் தான் படிக்க விரும்பி விண்ணப்பத்தை பிரபல பல்கலைக்கழகங்கள் மூலம் விண்ணப்பித்தும் அவற்றை அவை நிராகரித்ததாக இவர் தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல பிரபல கல்வி நிறுவனங்கள் தனது விண்ணப்பத்தை நிராகரித்ததாக தெரிவித்துள்ளார். இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இளம் வயதிலேயே இத்தனை திறமையாக உருவெடுத்த இவரை அப்பல்கலைக்கழகங்கள் எப்படி நிராகரித்தன என்பது குறித்து பலரும் தங்கள் வியப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். வரலாற்றில் இன்று 1981 உலகின் முதலாவது கணனி ஆஸ்பார்ன் 1 சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010 ஆப்பிள் நிறுவனம் முதலாவது தலைமுறை ஐபோட் கைக்கணினியை வெளியிட்டது. 2016 வணிக நிறுவனங்களின் தகவல்கள் அடங்கிய பனாமா ஆவணங்கள் வெளியிடப்பட்டது. 2018 கலிபோர்னியா சான் புரூனோ நகரில் உள்ள யூடியூப் தலைமை அலுவலகத்தில் பெண் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.